ரஷ்யாவோட பிரசிடென்ட் புட்டின் அமெரிக்காவை வார்ன் பண்ணியிருக்காரு. எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க. இப்போ சமீபத்துல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை போயிட்டு இருக்கு. மிசைல்ஸாலையும் ட்ரோன்ஸாலையும். அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அமெரிக்காவோட மிலிட்டரி இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா ஈரானை அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்னு. அமெரிக்கா சொன்ன இந்த விஷயத்துக்கு ரஷ்யாவோட பிரசிடென்ட் புட்டின் வார்ன் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி ஈரானை அட்டாக் பண்ணா ரஷ்யா வந்து கண்ணை மூடிட்டு ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா பண்ற இந்த செயல் அதாவது உலகம் அழியறதுக்கு மில்லிமீட்டர் கிட்ட கொண்டு போய் விட போகுது அப்படின்னு வார்ன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சைனாவோட பிரசிடென்ட் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சீஸ்ஃபயரை கொண்டு வரணும் 2 நாட்டுக்கு இடையில. இது வந்து கண்டிப்பா உலக அழிவுக்கு கொண்டு போகும்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு முடிவுல தாங்க இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஈரான் கிட்ட ஒரு நியூக்ளியர் வெப்பன்ஸ் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால அவங்க ஈரானோட எல்லா நியூக்ளியர் சைட்ஸும் குறிபார்த்து அடிச்சிட்டு வராங்க. இவங்க 2 பேருக்கு மாத்தி மாத்தி உலக நாடுகள் சப்போர்ட் வந்தா, கண்டிப்பா இது வேர்ல்ட் வார் 3க்கு ஒரு தொடக்க புள்ளி ஆயிடுங்க. உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்ங்க.